Good morning students. Next நம்ம exercise 2.3 பார்க்க போறோம். First filling the blanks. The three dimension of a cube are dash dash dash. அதாவது டைமென்ஷனை பற்றி தான் இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில் எக்ஸசைஸில். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். டைமென்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு கியூப் ஃபிகர், cuboid, prism, triangular pyramid, square pyramid, cylinder, cone, sphere இதெல்லாம் வந்து 3D ஷேப்பாக நம்ம எடுத்துக்க போகிறோம். 3D ஷேப்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர். இப்போ நார்மலாக நம்ம கியூபை வந்து சும்மா சாதாரணமாக ஸ்கொயர் மாதிரி இந்த ஷேப்பில் தான் பார்ப்போம். ஆனால் 3D ஷேப்பில் வந்து கியூபாய்டு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளே இருக்கிற இது மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபேஸ், எட்ஜ், வெர்டிசஸ் இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கியூப் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வியூவில் இருக்கும். இது டாப்லேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த வியூவில், இது ரைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இந்த கியூபை வந்து நம்ம எப்படி இது பண்ணி எழுதலாம், பிரித்து 3D ஷேப்பில் வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, லெஃப்ட், ஃப்ரண்ட், பாட்டம், பேக், ரைட், டாப். அதாவது 1 2 3 4 5 6 ஒரு கியூபில் வந்து 6 பார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்கொயரை வந்து எப்படி எழுதலாம், 6 these 6 ஸ்கொயர் ஷேப் பிளான்ஸ். ஓகேவா? ஆஃப் தி கியூப். அதாவது இந்த கியூபை வந்து 6 ஷேப்பாக தெரியும். ஸோ 6 ஷேப்ஸ் இருக்கிறது, 6 ஸ்பேஸ் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், கியூப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கியூப் ஃபேஸு, வெர்டிசஸ், எட்ஜஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது இதில் கியூபில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பேஸ் இருக்கும், 8 வெர்டிசஸ், 12 எட்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம போடணும். இது வந்து ஆய்லர்ஸ் ஃபார்முலா. ஆய்லர்ஸ் ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபேஸ் ப்ளஸ் வெர்டிசஸ் மைனஸ் எட்ஜ் இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது ஃபேஸ் எவ்வளோ இருக்கோ அதையும் வெர்டிசஸ் எவ்வளோ இருக்கோ அதை ஆட் பண்ணி எட்ஜோட சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 வந்ததுன்னா அது ஆய்லர்ஸ் ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இல்லாட்டினா அது சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது 2D ஷேப். 3D ஷேப்பில் அதே மாதிரியே 3D ஷேப்பில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே இப்போ இங்கே 3D ஷேப் கியூப், ஸ்கொயர், பிரமிட். கியூப் அண்டு ஸ்கொயர் பிரமிடை வந்து இப்படி பிரித்து எழுதியிருப்பாங்க. அதாவது 6 ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது நெட்ஸ் ஃபார் கியூப்ஸை வந்து இந்த மாதிரி 6 ஷேப்பில் எழுதலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடை இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கும். சிலிண்டரை வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, ரிலவெண்ட் ஷேப் வந்து நெட்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மேலே கீழே ஒரு சர்க்கிள் மேலே ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ சிலிண்டரை வந்து இப்படி நம்ம பிரித்து எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனில் இருக்குது, அதை அப்படியே பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இப்போது த்ரீ டைமென்ஷன் ஆஃப் எ கியூபாய்டு ஆர் 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் என்னென்ன கியூபாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, லென்த்து, பிரெத், ஹைட் மூணுமே இருக்கும். ஸோ L இன்ட்டு B இன்ட்டு H. நெக்ஸ்ட்டு த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோர் தென் 2 எட்ஜஸ் இன் த பாலிஹெட்ரோம் இஸ் கால்ட் அஸ். இந்த பாயிண்ட்ஸை மீட்டிங் பாயிண்ட்டை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எ கியூப் ஹேஸ் டேஷ் ஃபேஸ். கியூபில் எத்தனை ஃபேஸ் இருந்தது நம்ம இப்போ ட்ரா பண்ணுறதுல பார்த்தோம் இல்லையா, எத்தனை ஸ்பேஸ் இருந்தால் அது கியூபு, 6 ஸ்பேஸ் இருந்தால் அது கியூப். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 6. தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர் 6. The cross section of a solid cylinder is dash.
கிராஸ் செக்ஷன் ஆஃப் சாலிட் சிலிண்டர். சிலிண்டரில் ஒரு கிராஸ் செக்ஷன் என்ன வருது அப்படின்னா சர்க்கிள் வரும். சிலிண்டருக்கு மேலே கீழே என்ன வரும், சர்க்கிள் வரும். அதுதான் சொல்கிறாங்க. இஃப் எ நெட் ஆஃப் 3D ஷேப் ஹேஸ் 6 பிளான் ஸ்கொயர்ஸ் தென் இட் இஸ் கால்ட் கியூப். 6 பிளேஸ் பிளான் இருந்துச்சுன்னா அது என்னது, கியூப்னு சொல்லியிருக்கோம். இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். ஆன்சர் வந்து 5th ஒன் கியூப். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். இந்த ஃபிகர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கியூபாய்டு, இது வந்து சிலிண்டர். 3rd ஒன் ஸ்கொயர் பிரமிட். 4th ஒன் ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஓகேங்களா, தட் இஸ் மேட்ச். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன். விச் 3D ஷேப்ஸ் டூ த ஃபாலோயிங் நெட்ஸ் ரெப்ரசன்ட், ட்ரா தெம். அதாவது இந்த ட்ரா பண்ணியிருக்க இந்த ஃபிகர்லாம் எதை வந்து எந்த நெட்ஸை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 6 ஸ்பேஸ் இருக்குது, அது கியூப். இது வந்து என்ன அப்படின்னா கியூபாய்டு. இது வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம். ட்ரையாங்குலர் ப்ரிசம் இங்கே இருக்கு இல்லைங்களா, ட்ரையாங்குலர் ப்ரிசம். இதை வந்து நெட் ஸ்பேஸில் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி தான் ட்ரா பண்ணுவாங்க. ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள், அதில் 2 பக்கட்டும் ட்ரையாங்கிள், மேலேயும் கீழேயும் என்னவாக இருக்கும், ஒரு 2 ரெக்டாங்கிள் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அது ட்ரையாங்குலர் ப்ரிசம். அதே மாதிரியே தான் ஒவ்வொன்றையும் இந்த ஃபிகரை வந்து இந்த மாதிரி பிரித்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கொயர் பிரமிட். ஸ்கொயர் பிரமிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஸ்கொயர் இருக்கா, அதை சுற்றி 4 ட்ரையாங்கிள், அதை தான் ஸ்கொயர் ப்ரிசம். அதோட நெட் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலிண்டர் எப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள், 2 பக்கட்டும் என்ன இருக்குது, சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுதான். நெக்ஸ்ட்டு 4th ரோமன். ஃபார் ஈச் சாலிட் 3 வியூஸ் ஆர் கிவன். ஐடென்டிஃபை ஃபார் ஈச் சாலிட் த கரஸ்பாண்டிங் டாப், ஃப்ரண்ட் அண்ட் சைடு, T, F and S வியூஸ். இதை பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் இப்படி வர்றது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, அதுதான் எஃப். மேலேருந்து பார்க்குறது டாப் வியூ. டாப் வியூவில் பார்த்தோம்னா இது மட்டும்தான் தெரியும். அடுத்தது சைட் வியூவில் எஸ்ஸு, எஃப்டிஎஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க, அதில் அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். இது டாப் வியூ, இது சைட் வியூ, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் இது இப்படி தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். எஃப்டிஎஸ், டிஎஸ்எஃப், எஸ்எஃப்டி.